Welcome to our channel Taste My Food. அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் அவல் மில்க் ஷேக் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ப்ளஸ் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் இந்த மில்க் ஷேக்கை நான் செஞ்சுருக்கேன். இந்த ஒரு கப்பு உங்களுக்கு குடித்தாலே போதும், நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இது செம ஹெல்த்தி. சேம் டைம் ஒரு கப்பே நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு கப்பு அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் அவல் வருது பார்த்திங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஒயிட் அவல் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது சும்மா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பட் கேரளாவில் இந்த மில்க் ஷேக் பண்ணும்போது இந்த அவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் ஒயிட் அவலை விட இந்த ரெட் கலர் அவலில் வந்து ரொம்பவே ஹெல்த்தி நம்மளுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எடுத்துக்கோங்க. இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கும் மாற்றிடலாம். ஒரு 2 வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இந்த வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் இல்லை நார்மலாக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி மேஷ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக செரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிங்க. இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் நம்ம டேபிள் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த அவலை வந்து நான் பவுலில் போட்டு வச்சுட்டேன். கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை, அந்த தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த செரி ப்ளஸ் இந்த டேட்ஸு, சுகருக்காக நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். மேஷ் பண்ண இந்த வாழைப்பழம், இந்த மில்க் ஷேக்கு தேவையான அளவு பால். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் டேபிளில் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மில்க் ஷேக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் கப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம லேயர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் நான் என்ன வைக்கிறேன்னா, அந்த மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பழத்தை போடுறேன். அதுக்கு மேலே வேர்க்கடலை, அதுக்கு மேலே இந்த அவல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவல் போட்டுக்குங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரி ஆர்டர் வைஸாக போடணும் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு பாலில் ஊறி கரெக்டாக உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த சுகருக்கு மேலே இந்த செரி ப்ளஸ் இந்த டேட்ஸ் அதை போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக பால், எந்த அளவுக்கு பால் வேணுமோ பால் போட்டுக்குங்க. பால் வந்து உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோம், வாழைப்பழம் போட்டோம், அதுக்கு மேலே வேர்க்கடலை, அதுக்கு மேலே அவல், இப்போ சுகர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லேயர் மாதிரி போட்டு உங்கள் கிளாஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிளாஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேயரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபைனலாக சும்மா நான் டெக்கரேஷனுக்காக இதுக்கு மேலே ஒரு செடியை வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு செம சூப்பரான ஹெல்த்தியான அவல் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மில்க் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இல்லை பசங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக வருவாங்க, பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நீங்கள் இது ஒரு கப்பு கொடுத்தாலே போதும். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதால அவங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நோன்பு டைமில் இஃப்தாருக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம லேயர் பண்ணி வச்சதில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைமில் நீங்கள் செய்யும் போது நல்லா சில்லுன்னு பால் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த அவல் மில்க் ஷேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.